மதுவுக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்ணி ஆகணும். செவந்தி போன்ல என்ன சொன்னாங்கன்னு நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. மதுவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிட்டா நான் வீட்டுக்கே திரும்பி வர மாட்டேன்னு மனசுடைஞ்சு சொன்னாங்க. செவந்தி மதுவோட இழப்ப தாங்காம எந்த தப்பான முடிவையும் எடுத்துடக்கூடாது. என்ன வருத்திக்கிட்டு நான் இந்த பரிகாரத்தை பண்ணிதான் ஆகணும். இத பாருமா, சொல்லுங்கயா. நீ நினைக்கிற மாதிரிலாம் திடீர்னு தீ மிதிக்கிற பரிகாரம்லாம் பண்ண முடியாது. ஏன்? தீ மிதிக்கிற திருவிழாக்கு நேர்த்திக்கடன் பண்றவங்க அம்மன் சன்னிதானத்துக்கு வந்து பயபக்தியோட காப்ப கையில கட்டிக்கிட்டு வார வாரம் விரதம் இருந்தவங்க தான் இப்ப அந்த பரிகாரத்தை பண்ண போறாங்க. விரதம் இருந்து நிறைவேற்றுற நேர்த்திக்கடனை தான் அம்மா ஏத்துக்குவா. இப்படி திடீர்னு உங்க நேர்த்திக்கடனை நீங்க நிறைவேற்ற நினைச்சா அதை அம்மன் ஏத்துக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி அம்மன் ஏத்துக்கலனா என்ன நடக்கும் பூசாரி ஐயா? அம்மன் ஏத்துக்கலனா தீ மிதிக்கிறப்ப உன்னால நடக்க முடியாம தீயிலே விழுந்துருவ. அது உன் உயிருக்கே ஆபத்தா முடியுமா? ஐயோ, ஒரு உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி அம்மன் கிட்ட வேண்டுதலை வச்சுதான் நான் இந்த பரிகாரத்தையே பண்ண போறேன். என் மனசுல இருக்கிற உண்மையான பக்திய அம்மன் ஏத்துக்கிட்டு சின்ன பொண்ணோட உயிரை அம்மன் காப்பாத்தி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி என் பரிகாரத்தை ஏத்துக்கலனா அதுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஐயோ, என்னடி சிந்து, சிந்து, நீ இந்த பரிகாரத்தை பண்ண வேண்டாமா? வேணுனா உனக்கு பதிலா என் பேத்திக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். அம்மா, நான் வேண்டிக்கிட்ட இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவேம்மா. அதுக்குண்டான ஏற்பாட்டை மட்டும் பண்ணுங்க. ஐயோ சிந்து, இந்த பரிகாரத்தை நீதான் பண்ணுவேன்னு ஏண்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்க? சரி, இந்த பாரு, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு போன்ல தகவலை சொல்லிடுறேன். போன கொடு. அம்மா, நீங்களாம் பயபக்தியா தீ மிதிக்கு தயாராகுங்க. சரிங்க ஐயா. என்னம்மா, என்னங்க சிந்து, நீங்க தீ மிதிக்க போறதா அம்மா போன்ல சொன்னாங்க. காட்டுல ஏதோ ஒரு சடலம் கிடக்கிறதா அண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அது மதுவா தான் இருக்கும் நீங்களே அனுமானம் பண்ணி இப்படி ஒரு கடுமையான பரிகாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் வேணாம் சிந்து. செவந்தி எந்த தப்பான முடிவை எடுத்துடக்கூடாதுன்னா மதுவுக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பரிகாரத்தையே பண்ண போறேன். நானே இவகிட்ட வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. உன்கிட்ட சொன்னதை தான் என்கிட்டயும் சொல்றா. அம்மா தாயே, காட்டுக்குள்ள கிடக்கிறதா சொல்ற சடலம் மதுவோடதா மட்டும் இருந்துடவே கூடாது. அது மதுவா இருந்துச்சு, செவந்தியும் மொத்த குடும்பமும் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதனால அது மதுவா இருக்கவே கூடாது. கடவுளே, மதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை நல்லா வேண்டிக்க. அப்படி ஏதாவது அந்த பிள்ளைக்கு ஆச்சு, அம்மனோட சன்னிதானத்திலே சொல்றேன், உன் உயிரை எடுத்துருவோம் பாத்துக்க. ஏங்க, நான் தான் சொன்னேன்ல, மது விருப்பப்பட்டு கெஞ்சு கேட்டதுனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அந்த வெக்கி அவ்வளவு மோசமானவனா இருப்பானே எனக்கு எப்படிங்க தெரியும்? மது பத்திரமா செவந்தி கையில கிடைச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நானும் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருந்தேன். மதுவுக்கு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம்னா நீயும் ஒரு பக்கம் இருந்து அவளை கெடுத்துட்டு தானே இருந்த. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? சொல்றே, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? இவெல்லாம் திருந்தி நல்ல வழிக்கு வரவே மாட்டா சிந்து. நம்ம மொத்த பேரோட உயிரை எடுத்துட்டு தான் இந்த யமகாதிக்கு ஓய்வான்னு நினைக்கிறேன். ரகு, நீங்க போய் எனக்கு ஒரு மஞ்சள் சேலை வாங்கிட்டு வாங்க. சிந்து ப்ளீஸ், இந்த பரிகாரம் வேண்டாங்க. நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். சிந்து, அக்கா, சொல்லுக்கா. கௌதம், எங்க இருக்க? அந்த சிந்துவை நிரந்தரமா தீத்து கட்டி எப்படி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுன்னு
தெரியாம டென்ஷனோட தனியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கேன். சரி, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்கக்கா. ஏய், மதுமிதா விஷயத்துல நடக்க கூடாத விஷயம்லாம் நடந்து போச்சுடா. என்னக்கா சொல்றீங்க? அந்த பொண்ணு மதுமிதாக்கு அப்படி என்னக்கா நடந்துச்சு? ஏய், இது தாண்டா நடந்தது. என்ன பண்றது? காட்டுல பொணமா இருக்கிற பாடி மதுவோடதான் தான் இருக்குன்னு எல்லாரும் பயப்படுறாங்களா? ஆமாண்டா. ஏய், மது மட்டும் இறந்திருந்தானா அதோட என் கதை முடிஞ்சது. செவந்தியும் ரகுவும் சேர்ந்து என்னை கொன்னே போட்டுருவாங்க. எனக்கு வேற பயமா இருக்குடா. அக்கா, நீங்க எதுக்குக்கா பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, அதுல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன். அப்புறம் மதுமிதாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சிந்து தீமிதிக்க போறான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்ன பண்ணணும்? இப்போ நீங்க கோவில்ல இதைத்தான் பண்ணணும். ஏய் கௌதம், என்னடா சொல்ற நீ? மது விஷயத்திலேயே என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் மிரண்டு போயிருக்கேன். நீ இன்னொரு பிரச்சனையில என்ன மாட்டி விட போறியா? இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுக்கா. அவ தீ மிதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறப்ப குழந்தைய உங்க கையில வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப நான் உடனே கோவிலுக்கு கிளம்பி வரேன். டேய் கௌதம், ஏய், கட் பண்ணிட்டு போயிட்டானே. குழந்தைய நம்ம கையில தூக்கி வைக்க சொல்றான். இப்ப என்ன பண்றது கடவுளே? சிந்து, அம்மாவை மனசார கும்பிட்டுக்கம்மா. தாயே ஆதிபராசக்தி, நான் உன்னதான் சரணடைஞ்சிருக்கேன். மதுமிதா எந்த ஆபத்தும் இல்லாம உயிரோட திரும்பி வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.